உங்க கால் வலியில எப்படிமா இருக்கு? காலையில எந்திரிச்சதும் கொஞ்ச நேரம் வலிக்கும், அதுக்கப்புறம் சரியா போயிடும். அப்படியா? நான் வேணா கால் பிடிச்சிட்டா? வேண்டாம் வேண்டாப்பா, நானே பாத்துக்கிறேன். அப்பா வாக்கிங் போயிட்டு வந்துட்டாராமா? அதெல்லாம் அப்பவே வந்துட்டாருடா. ஓ இந்தாங்க. டாக்டர் குட் மார்னிங். குட் மார்னிங் பா. குட் மார்னிங். என் கூட பேச மாட்டீங்களா? வழி விடு, நான் போகணும். என் கூட பேச மாட்டீங்களா? இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கீங்களா? நான் ஏன் உன் மேல கோவமா இருக்கணும்? எனக்கு கோவம் வேற வருமா? நான் தான் சுயமரியாதையே இல்லாதவளா? அப்படி கேளு மலரு, இவ உன்னை கண்டபடி பேசுவா, நீ அதை மறந்துட்டு இவகிட்ட பேசணுமா? எதுக்கு இல்ல எதுக்குன்னு கேக்குறேன். நான் உங்ககிட்ட அப்படி பேசுனது தப்புதான். நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. நான் ரொம்ப டென்ஷனா கோவமா இருந்தேன். அப்ப நீங்க என்கிட்ட திரும்ப திரும்ப மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டே இருந்ததும் எனக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடுச்சு. யோசிக்காம அப்ப இருந்த கோவத்துல டக்குனு உங்களுக்கு ஏதோ சொல்லிட்டேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுங்க எனக்கு. டென்ஷன்ல உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்ககிட்ட பேசுனதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது எனக்கு தெரியும். உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. என் மேல கோவம் இருந்தா ஒரு நாளை திட்டிருங்க. ஆனா இப்படி பேசாம மட்டும் இருக்காதுங்க. நீங்க கூட பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆமா மாமா, கஷ்டப்படுற ஆளை பாத்துட்டாலும் மலரு, இவ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நீதான் இவ கூட இருந்த. என்ன நடந்தாலும் மதின்னு இவ பின்னாடியே போயிட்டு இருந்த. ஆனா அத பத்தி எல்லாம் யோசிக்காம உன்னை பார்த்து இவ எப்படி எல்லாம் பேசினா. ஐயோ, எனக்கே இவ பேசுனதை இப்ப யோசிச்சா அவ்வளவு கோவம் வருது. அப்போ உனக்கு எவ்வளவு கோவம் வரணும்? அம்மா, நடந்தது ஒரு சின்ன பிரச்சனைமா, அத மதிய மலருமே பேசி தீக்கட்டுமே. நான் எதுக்கு இடையில போய்கிட்டு? ஏண்டா பொண்டாட்டிய பார்த்து சுயமரியாதை இல்லாதவ, சூடு சொரணை இல்லாதவன்னு சொல்றா? உனக்கு அது சின்ன விஷயமா? சூடு சொரணை இல்லாதவங்க நான் உங்களுக்கு சொல்லவே இல்லைங்க. ஆனா பேசின எல்லாத்துக்கும் சாரி. எத்தனை தடவை வேணும்னாலும் உங்ககிட்ட நான் சாரி கேட்க தயாரா தான் இருக்கு. கத்தியால நெஞ்சில சொருகிட்டு சாரி தெரியாம கத்தியால குத்திட்டேன்னு சொன்னா வலிக்காதா? ரத்தம் வரதானே செய்யும். மலரு, நீ இவகிட்ட எல்லாம் பேசவே பேசாத. தெரியாம என்னென்னமோ பேசிட்டேன். கூட பிறந்தவன் உங்களை பார்த்து கோவத்துல கத்துற வார்த்தையை விட்டுட்டா நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? அதே மாதிரி நினைச்சு என்ன மன்னிச்சிடுங்க. சாரி, அப்படி பேசிருக்கவே கூடாது. உங்களை ஹர்ட் பண்ணிருக்க கூடாது. மன்னிச்சிருங்க. இப்ப இவ உருகிடுவாளே. சாரிங்க, ரொம்ப சாரி. என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் தேவை கூட அப்படி பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க பேசாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு என்கிட்ட பேசுறீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு என்கிட்ட பேசுறீங்க ப்ளீஸ். எதுக்கு நீ அழற? நீ அழாத. நீ அழக்கூடாது. நான் உன்கிட்ட பேசணும், அவ்வளவுதானே? நான் பேசுறேன். பரவாயில்ல மதி, நான் அப்படி பேசுறத நினைச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வருத்தப்பட்டு தாங்க இருக்கேன். நீ பேசுனதை நான் பெருசாலாம் எடுத்துக்கல. ஒரு சின்ன கோவம், இப்ப சரியா போச்சு. நீ ஃபீல் பண்ணாத, வருத்தப்படாதன்னா. பொண்ணு குடிட்டாளுங்களே ரெண்டு பேரும். அவ சொன்னது உண்மைதான். இந்த மலருக்கு கொஞ்சமாவது சுயமரியாதையா தான் அவகிட்ட போய் பேசுவாளா? ஷோ, அறிவு கட்டவ. பாவம், நான் அவ மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன். அவ கண் கலங்கி நிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாயிடுச்சு. பாவம் அத்த. ஆமா, ரொம்பதான் பாவம். பேசுறதெல்லாம் பேசிட்டு வந்து கட்டி பிடிச்சி நீலி கண்ணீர் வடிச்சு மன்னிப்பு கேட்டா நீ மன்னிச்சிருவியா? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா மலரு? அம்மா விடுங்க, வெளிநாட்டுக்கு நடுவில் நடக்கிற சண்டை எல்லாம் முடிஞ்சிருது. இது வீட்டுல நடக்கிற ஒரு சின்ன சண்டைமா. சண்டை கூட இல்ல, மனஸ்தாபம். அது முடிவுக்கு வந்தது நல்ல விஷயம் தானம்மா.
இல்ல பாகிராஜ், உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் கூட ரோஷனே ஒண்ணு இல்ல. அவ பேச வந்தானா இவ என்ன பண்ணிருக்கணும்? இல்ல மதி, நீ ரொம்ப பேசிட்ட, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், நான் இருக்கிற தசை பக்கமே நீ வரவே கூடாதுன்னு சொல்லிருக்கணும்ல. பேசவே மாட்டேன்னு உறுதியா சொல்லிருக்கணும்டா. அதை விட்டுட்டு அவ சாரி சொல்வாளாம், இவளும் போன்னு அழுது கட்டி பிடிச்சிட்டு பேசுவாளாம். சத்தியமா சொல்றேன் மலரு, உனக்கு கொஞ்சம் கூட ஒரு இதுவே கிடையாது. மூத்த மருமகளா எத்தா இருக்கணும்னு உனக்கு தெரியாதா? உன்னை யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடலாமா? நீ அவகிட்ட சண்டை போட்டுக்கணும்ல மலரு. எதுக்கு சண்டை போடணும்? எதுக்கா? அவ உனக்கு என்னலாமோ இல்லன்னு சொன்னாலே அதுக்குதான். என்னென்னமோலாம் அவ சொல்லலையே, சுயமரியாதை இல்லைன்னு சொன்னான். அது உண்மைதானே? நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. தொட்டதுக்கெல்லாம் நீங்க என்ன திட்டுறீங்க, இதோ இப்ப கூட அறிவு இல்லன்னு திட்டுறீங்க. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் வாயை மூடிட்டு தானே இருந்தேன். சுயமரியாதை இருக்கிறவ இப்படி இருப்பாளா? நான் சமைச்சா நல்லா இல்லன்னு சொல்றீங்க, வீட்டு வேலை செஞ்சாலும் திருப்தி இல்லன்னு சொல்றீங்க, எதுக்கு எடுத்தாலும் என்ன குறை சொல்றீங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் வாயை மூடிட்டு அமைதியா தானே அத்த இருக்கேன். எதிர்த்து ஒரு வார்த்தை நான் பேசுறது இல்லையே. சுயமரியாதை இருக்கிறவங்க யாராவது இப்படி இருப்பாங்களா? நீங்க என்னதான் திட்டினாலும் மலர்னு கூப்பிட்ட அடுத்த நிமிஷம் என்ன அத்தனை ஓடி வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன். சுயமரியாதை இருக்கிற யாராவது அப்படி வந்து நிப்பாங்களா? மதி எதுவுமே தப்பா பேசலத்த, அவ கரெக்டா தான் பேசிருக்கா. நான் தான் ஏதோ பெரிய இவ மாதிரி அவகிட்ட கோவத்தை காட்டிட்டு இருந்தேன். என்னடா பாகிராஜ், என்ன பேசிட்டு போற உன் பொண்டாட்டி? அம்மா சும்மா ஏதோ சொல்லிட்டு போறாமா, விடுங்கம்மா. சும்மா என்னவோ சொல்லிட்டு போறாளா? நான் கொடுமைக்கார மாமியார்னு சொல்லிட்டு போறா பாகிராஜ். எல்லாத்துக்கும் நான் திட்டுறேன்னு சொல்லிட்டு போறா. அம்மா அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலாமா? நீங்க நம்ம அப்படி பேசிட்டு இருக்கீங்க. நான் என் காதால கேட்டத நீ இல்லன்னு சொல்லிடுவியா? அப்படி என்ன நான் அவளை திட்டிட்டேன்? ஒரு உரிமையில ஏதாவது ஒண்ணு பேசி இருப்பேன், திட்டி இருப்பேன். நான் பேசக்கூடாதா? அவ உடனே அதை சொல்லி காட்டிட்டு போறா. அம்மா அப்படி இல்லம்மா, என்னதான் திட்டினாலும் கோச்சுக்கிட்டாலும் அடுத்த நிமிஷமே நீங்களும் மலரும் பேசிக்கிறது இல்லையா? அதே மாதிரிதாம்மா மலரும் மதியம் பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு போறா. அவ அப்படி எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கு தோணலடா. அவ என்னதான் குடும்பக்காரின்னு சொல்லிட்டு போறா. ஐயோ அம்மா, உங்களை ஏமா அப்படி சொல்ல போறா? மலர் அப்படி எல்லாம் உங்களை பேசக்கூடிய ஆளே இல்லம்மா. என்னம்மா நீங்க? மலரு என்ன பத்தி பேசுறது கூட விடுறா. உன்னை ஏண்டா பாகியராஜன் பேர் சொல்லி கூப்பிடுறா? அவ உன்னை அப்படிதான் கூப்பிடுவாளா? அது அம்மா, அது எங்க முன்னாடிதான் வாங்க போங்கன்னு நடத்திக்கிட்டு இருக்காளா? ஐயோ இல்லம்மா. அம்மா மலர் சும்மா விளையாடி சொல்லிட்டு போறாமா. அதுக்கு நான் என்ன ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தா விளையாடுறதுக்கு? என்ன அப்படி இப்படின்னு குத்தமா சொன்னா? அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரதுக்கு முன்னாடி இவ உன்னை பேர் சொல்லி கூப்பிடுறா. அம்மா மலர் உங்களை குத்தலாம் சொல்லலாமா? பாருங்க, என்ன சீரியஸாவும் பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடல. நீங்க என்னமா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னமா நீங்க? இது சின்ன விஷயமா? அம்மா ஒண்ணு சொல்லவா, எல்லாமே சின்ன விஷயம் தான். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஆனாலுமே ரொம்ப பேசிட்டாடா உன் பொண்டாட்டி. எல்லாம் அந்த மதி வந்ததுக்கு அப்புறமா தான் மலர் இந்த மாதிரி பேசுறதுக்கே கத்துக்கிட்டா. அம்மா அப்படி எல்லாம் இல்ல, மலர் பேசுனதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இங்க பாருங்க, எல்லாத்தையும் மறந்துருங்க. இப்பெல்லாம் இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்ல பாக்கிராஜ். அம்மா அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, ஓவர் திங்கிங் பண்றீங்க. அமைதியா இருக்குமா? அதெல்லாம் விடுங்க. எஃப்ஐஆர் போட்டாச்சா இல்லையா? இன்னும் எஃப்ஐஆர் போடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் விடுங்க, முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க. பிரச்சனை வந்தா சமாளிங்கயா, என்னையா முடியல? சரி இருங்க இருங்க, நான் வந்துடுறேன். வரேன். என்னங்க சத்தம்? எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறமா அவர்கிட்ட பேசுங்க. ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் கேஸா? இந்த மாதிரி எத்தனை கேஸா நம்ம பார்த்துருக்கோம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல எஃப்ஐஆர் போடுங்கயா.
யோ முதல்ல நான் சொல்றத செய்ய போறதுக்கு என்னையா போகுது? 10 நிமிஷம் தானேயா வந்துட்டு இருக்கேன். 15 நிமிஷத்துல வந்துருவேன். ஏதாவது சொல்லி சமாளிக்க. காலேஜுக்கு போயிட்டு வரேன். என்ன நடந்தாலும் ஒரு பேக மாட்டிக்கிட்டு அவ வெளியே கிளம்பிடலாம். நாம தான் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு வீட்லயே உக்காந்துருக்கணும். இன்னைக்கு காலையில உங்க பெரிய மருமக என்ன பண்ணா தெரியுமா? மதி வந்து இவகிட்ட மன்னிப்பு கேட்டா. சும்மா இல்ல, கொட்டி புடிச்சு மன்னிப்பு கேட்டா. உடனே இவளும் உருகி போய் சமாதானம் ஆயிட்டா. யாரு வேணும்னாலும் உன்னை என்ன வேணா சொல்லலாமா? கொஞ்ச நேரம் கோபமா இருக்க வேண்டியதுதானேன்னு கேட்டேன். ஏன் கேட்டேன்? இவ மேல இருக்கிற ஒரு அக்கறையில தான் கேட்டேன். அதுக்கு இவ என்ன சொன்னா தெரியுமா? நீங்க என்ன பேசாத பேச்சா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் சும்மா தானே இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. சந்தடி சாக்குல என்ன கெட்டவளாக்கிட்டாங்க. நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல மாமா. ஏய், நீ அப்படிதான் சொன்ன. இல்ல, நான் அப்படி சொல்லல. வேற எப்படி சொன்ன? நீங்க பல நேரங்கள்ல என்ன உரிமையோட திட்டிருக்கீங்க. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு மதியம் என்ன என்னென்னமோ சொல்லிட்டான். நீங்க என்ன திட்டின பிறகு என்ன சமாதானம் எல்லாம் படுத்துறதே கிடையாது. ஆனாலும் நான் உங்ககிட்ட பேசுவேன். ஆனா மதி சமாதானப்படுத்தினா, சாரியும் கேட்டான். அப்புறமும் எப்படி நான் அவகிட்ட பேசாம இருக்க முடியும் தானே கேட்டேன். வேற என்கிட்ட பேசும்போது வேற மாதிரி பேசினாங்க. அப்ப நான் பாக்யராஜ் கிட்ட பேசினப்போ இப்ப மலர் கொடுத்தால இதே மாதிரி ஒரு விளக்கம் பாக்யராஜும் கொடுத்தான். ஒருவேளை மலரும் பாக்யராஜும் பேசி வச்சு என்னமோ பண்றாங்களோ, என்னென்னமோ சொல்றாங்களோ. அதெல்லாம் நல்லதுக்கு சொல்றாங்களா கெட்டதுக்கு சொல்றாங்களான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. ஏய், வீட்லயே 500 பிரச்சனை போயிட்டு இருக்கு. யோசிக்கிறதுக்கு 1008 விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்தை பத்தி யோசிச்சு குழப்பிக்கிட்டு இருக்க? அதுவும் சரிதாங்க. ஓ, போய் மாத்திரை எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன். மேனேஜ்மெண்ட்ல நிறைய பேசணும், நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாரும் ஒரு மனசா உங்களை பர்மனன்ட் பண்ண வேணும்னு முடிவு பண்ணிருக்கோம். நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வர வேண்டாம் அழகுமதி. சார், நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது உங்க ரிலீவிங் லெட்டர் தான்.